மரண ஓலம் கேட்கணுமா அமராவதி? அதுதான் பல வருஷத்துக்கு முன்னாடியே நீ கேட்டுட்டியே, இன்னும் கேட்கணுமா உனக்கு? கெடுவான் கேடு நினைப்பான்னு படிச்சும் நீ திருந்தலையா? உன் புருஷன் கோட்டச்சாமிக்கு அவமான மரணம் கிடைச்சத பார்த்தும் நீ திருந்தல. உன்ன மாதிரி ஆளெல்லாம் அனுபவப்பட்டெல்லாம் திருந்த மாட்டீங்க, அடிப்பட்டாதான் திருந்துவீங்க. டிரைவர், நல்ல வேலை கிளம்புறேன். புளி முட்டை நான் கிளம்புறேன். மேடம் மேடம் எம்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன். சரி சரவணன், போயிட்டு நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு வாங்க. தேங்க்ஸ் மேடம். அந்த கம்பெனி நீங்க போற வழியில தான் இருக்கு. அந்த சைடா நீங்க போகும்போது என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? ஏன், உங்க பைக்குக்கு என்னாச்சு? அதுல போக வேண்டியதானே? அது சர்வீஸ் விட்டுருக்கேன் மேடம். இன்டர்வியூ வேற டைம் ஆயிடுச்சு, அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் மேடம், இறக்கி விட்டீங்கன்னா ஆன் டைமுக்கு போயிடுவேன் மேடம். சரி வாங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. கமிஷனர் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு வருதுன்னு தெரியலையே. சின்னதா, என்னப்பா நீ பாட்டுக்கு விஷயம் தெரியாம லிஃப்ட் எல்லாம் கேக்குற? மேடம், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் உங்களுக்கு ஜீப் கொடுத்துருக்கிறது உங்க ஹஸ்பண்டை ஏத்திக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு இல்ல, நீங்க ஆபீஸ் டியூட்டியை பாக்குறதுக்கு. டேய், உன் மேல் அதிகாரிக்கு நீ ரூல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியாடா? நீயே ஒரு பில் கலெக்டர், உன் வேலை என்னவோ அதை போய் பாருடா போடா. ஹே, இதுவும் என் வேலை தான் பிரதர். சின்னதா, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய், நான் என்ன பிரச்சனை பண்ண? நான் நியாயத்தை தானப்பா கேட்டுட்டு இருக்கேன். டேய், என்னடா நியாயம் கேட்டுட்டு இருக்க? காலையிலேயே இந்த பாரு, காலையில எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இன்டர்வியூ போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சும்மா என்ன டார்ச்சர் பண்ணி என் மூட ஸ்பாயில் பண்றாத. இங்க பாரு, நான் ஒன்னும் உன் மூட ஸ்பாயில் பண்ணல. கண்ணு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்க கூடாதுன்னு தடுக்கிறேன், அவ்வளவுதான். உன் மேடம் கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா உன்னை ஜீப்ல உட்கார வச்சு சுத்தட்டும், அது அவங்க இஷ்டம்பா. என்ன சொல்றானோ? டேய், ஏன்டா நீ? நீங்க ஆட்டோ பிடிச்சு போங்க. ஆட்டோ டிரைவர். மேடம், சும்மா இருங்க சின்னதா. மேடம் மேடம் மேடம். போயிட்டாங்க. ஏன் சின்னதா இப்படி பண்ணீங்க? பெரியதான் போற வழியில இறங்கிக்கிறது தப்பா? இல்லையா பின்ன? என்னடா இல்லையா பின்ன? காலையில ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் என்னடா உனக்கு தப்பு பண்ண? என் பொண்டாட்டி கூட ஒன்னா சேர்ந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல ஜெயிக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தா அதுல ஒரு குத்தமாடா? அதுக்கு ஒரு ஆப் வைக்கிற? உன் நிலைமை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தானே, அது எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஏண்டா, இது உன் வண்டி தானே, கவர்மெண்ட் வண்டி ஒண்ணும் இல்லல்ல? என்ன நீ இதுல டிராப் பண்ணலாம்ல? என் வண்டியில உன்னை ஏத்திட்டு போறதுக்கு கவர்மெண்ட் ஒன்னும் சொல்லாது. ஆனா என்ன பண்றது, என் மனசாட்சி ஒன்னு சொல்லுமே. மண்ணாங்கட்டி, என்ன ஒழுங்கா அந்த கம்பெனி வாசல்ல எடுத்துன்னு போய் விடல, உன்னை நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. கூட்டிட்டு போங்க சின்னதா. சரி அண்ணா, நீ சொல்றதுனால கூட்டிட்டு போறேன். என் பொண்டாட்டி சொல்றதுனால கேக்குறேன். அவ சொல்லியா? என்னப்பா, நீ வண்டியில ஏறியா இல்ல விட்டுட்டு போட்டுமா? நீ வர்ற மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன்ப்பா. டேய், அவ சொல்லி என்ன ஏத்துற? உனக்கு ஒரு நாள் இருக்கு, இரு. சரி புளிமுட்டை, வரேன். சரிங்க சின்னதா. ஆல் தி பெஸ்ட் பெரியதா. நீ சொல்லந்தான் குறைச்சல். நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துருச்சு. இந்த சரவணன் பையல நம்ம கூடவே கூட்டிட்டு போய் அவனை டிராப் பண்ற மாதிரி பண்ணி அவன் இன்டர்வியூக்கு போற கம்பெனி எங்க இருக்குன்னு பாக்கலான்னு பிளான் பண்ண இந்த கார்த்தி பைய குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டானே. அவனை சும்மாவே விடக்கூடாது. டே கார்த்தி, என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா? நீ ஆபீஸ்க்கு தானே வரணும், வா. உன்னை இன்னைக்கு செமையா செஞ்சு விடுறேன். என்ன நீ யாருன்னு நினைச்சிட்ட? என்கிட்டயே நீ வாலாட்டுறல, உனக்கு இருக்கு. சீக்கிரம் போங்க. ஓகே மேடம்.
டேய் அதோ தெரிஞ்சு பத்தியா, அந்த கம்பெனி தான். இந்த ஆபீஸ்ல இன்டர்வியூ? ஆமா ஆமா. டேய் 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 டேய், பார்த்து பார்த்து, ஏற்கனவே டை தூக்கு கயிறு மாதிரி டைட்டா தான் கிடக்கு. அது பார்த்ததுக்கு நீ வேற போட்டு ஏன் இப்படி இழுன்னு இழுக்கிற? பார்த்து கழுத்தை நெரிச்சு டையால டை ஆயிட போற. டேய் என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலா இருக்குல்ல? இப்பதான்டா நான் வெறும் சரவண. உள்ள போயிட்டு வெளில வரப்ப இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் சரவணனா இருப்பேன். இல்லையே, இந்த கம்பெனில கிளரிக்கல் போஸ்டுக்கு தானே இன்டர்வியூ எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையோட உன்னை வந்து நான் வச்சுக்கிறேன்டா. ஐயோ டேய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? 10 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கி இருக்க வேண்டிய ஒரு ஃபைலை இப்ப தூக்கிட்டு போனா எவன்டா உனக்கு வேலை தருவான்? இந்த பாரு, உதவி பண்றேன்னு வந்துட்டு என்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். டேய், இதையும் நான் உனக்கு ஒரு உதவியா தான் சொல்றேன். கோவப்படாம நான் சொல்றதை கேளு. உன் பொண்டாட்டி தான் இந்த ஊரோட முனிசிபாலிட்டி கமிஷனர் ஆச்சே. அவங்கள பிடிச்சி ஏதாவது ஒரு வேலையை ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனா அதுதான் பண்ணும். அப்படி மட்டும் ஏதாவது ஒன்று நடக்கட்டும், நானே பொதுநல வழக்கு போட்டு உன்னை உள்ள தள்ளுவேன், பார்த்துக்கோ. முறைக்காத. இந்தா புடி, ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கிளம்பு. இன்னும் சோத்த காணுமே. அண்ணா பசிக்குது அண்ணா, சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா. ஏன்டா அலையற? தரமாட்டாங்களா? என்னடா உன்னைய காணோம்? இருங்கம்மா, வந்துரும். மாம்சு இருங்க மாம்சு, பறக்காதீங்க. முதல்ல தட்டா குடு. தட்டு வந்துருச்சு, சோறு எப்ப வரும்னு தெரியலையே. ஏன்டா அசிங்கப்படுத்துற? இதோ வரேன். மாமா எந்திரிச்சு வா. ஏய் விடுறி, வாங்குறல. மா பாத்தியாமா உன் தம்பி பண்ற வேலைய? ஐயோ அவனை ஒண்ணு சொல்லாத. சண்முகம் வந்துருச்சு. பொறுங்க என்ன பொறுங்க. சண்முகம் சண்முகம் எப்ப சண்முகம்? என்னடி இந்த அட்டைப்பூச்சி இப்படி ஓடி வருது? சண்முகம் என்னாச்சு? சண்முகம் என்னாச்சு? என்ன சித்தப்பா, என்னாச்சு? என்னாச்சுங்கறல? ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு?